தமிழ் மணிப்பூர் ஏந்திரமா போல மணிப்பூருக்கு பேசாதீங்க. மணிப்பூர் பிரச்சனை ஒரு நிமிஷம். இல்ல மணிப்பூர் கலவரம் பத்திரிக்கையாளர் சொல்லுங்க எப்ப தொடங்குச்சு மணிப்பூர் கலவரம்? இல்ல நான் ஒண்ணே சொல்றேன். மணிப்பூர் கலவரம் எப்ப இல்ல அவர் சொல்லுங்க. மணிப்பூர் கலவரம் எப்ப தொடங்குச்சு? எப்ப தொடங்குச்சு? நான் பத்திரிக்கையாளர் சொல்றேன். பத்திரிக்கையாளர் சொல்லுங்க எப்ப தொடங்குச்சு? இல்ல ஓட்டு அரசியல் செய்யற அரசியல் பண்றாரு. மணிப்பூர்ல ஏன் இவர் போல தெரியுமா? ரெண்டே ரெண்டு சீட் லோக்சபா 20 சீட் இருந்து மணிப்பூருக்கு ஓடி பார்க்காரு. எம்எல்ஏ சொல்றாரு. இல்ல அவர் முடிக்கட்ட 30 ஆண்டுகளாக மணிப்பூர் கலவரம் நடக்குது. ரெண்டு ஜாதி குழுக்கு நடுவுல 30 ஆண்டுகளா கலவரம் நடக்குது. இந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடந்து போச்சு? ஏன் நீங்க 20 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? 20 ஆண்டுகள் நடக்காதீங்க. விஸ்வகுரு ஏன் காப்பாத்தலன்னு கேக்கல. விஸ்வகுரு ஏன் காப்பாத்த சார் அவர் சொன்ன அவர் சொன்னாரு. அவர் நடிகர் கடையில் போவாமேங்கறாரு. இல்ல இல்ல நீங்க வாங்க. நான் பல வருஷமா விவாதம் நடத்துறேன். 56 இன்ச்சுன்னு அவர் என்னங்க புரியல. வலிமையான தேவையில்லாத அவலங்களை பேசுறாங்க. யோகாக்காக அவர் பேசினார். யோகத்தை கத்துக்கிட்டு இந்த மாதிரி சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன தேவை? அவருடைய திறமை எதுக்கு அவர் உடல் அளவு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன போச்சு? ஸ்ரீகாந்த் இருங்க. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. 56 இன்ச் இருக்கு. யோகா பத்தி பேசுங்க. நம்ம நாட்டு தேசத்தை காப்பாற்ற பேசுறப்ப கண்ணியம் இருக்கணும். ரமதான் போது காசால அட்டாக் பண்ணாதுன்னு இஸ்ரேலுக்கு சொல்லிருக்காரு. அவர் ஏன் மணிப்பூருக்கு நாளை காங்கிரஸ் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் இந்த குண்டு கலாச்சாரம் மாதிரி ஆதாரம் இல்லாம தலைவர் சொன்னாருன்னு ஆரம்பிச்சாரு. பூத்து தலைவர் சொல்றது எங்க கட்சி சொல்றது ஆயிடுமா? ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா நான் ஷோவே நடத்த முடியாது. கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் குண்டு வச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு அச்சமூட்டக்கூடிய கருத்து இல்ல. அமித்ஷா சொன்னார் சார் கர்நாடகா பொதுக்கூட்டத்துல, கர்நாடகா தேர்தலின் போது காங்கிரஸ் ஆட்சி வந்தா குண்டு வெடிக்கும் சார். ஏன் சொன்னார் அவரை கேளுங்க சார். சத்யபால் மாலிக்காரு உங்க கவர்னர் தானே? பிஜேபி நால தான் 40 பேர் செத்தாங்கன்னு சொன்னாங்க. பதில் சொல்லுங்க.